அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஈவினிங் வந்து 5 to 8 வந்து எப்படி போகுதுங்கிறது தான் வந்து பார்க்க போகிறீங்க. என் ஹஸ்பண்ட் எப்போதும் ஆஃபீஸ் விட்டு ஒரு 5:30 கிட்டக்க வருவாங்க. இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் 5 o'clock வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து யதார்த்தமாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீட்டில் உள்ள வராண்டாக்கு போயிருந்தேன். இதுதான் எங்கள் வீட்டோட வாசல். உங்களுக்கு என்னோடய சவுதி வீட்டோட ஹோம் டூர் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். லாஸ்ட் வீடியோவில் இந்த ஆளு வரலாம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வந்துடுச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்து காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் இப்போ எல்லா செடியும் வந்து நல்லா இருக்குது, நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ரியாத்துக்கு இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்னா என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. போயிட்டு சாயந்தரம் வந்து அவங்க தண்ணி ஊற்றுவாங்களா ஊற்ற மாட்டாங்களான்னே வந்து தெரியாது. தண்ணி சில நேரத்துக்கு ஊற்றும், சில நேரத்துக்கு வந்து ஊற்ற மாட்டாங்க. நான் வந்து நார்மல் வாட்டர் தான் ஊற்றுவேன். என் ஹஸ்பண்ட்டை தண்ணி ஊற்ற சொன்னால் என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம சோறு வடித்த கஞ்சி இருக்குல்ல, அதை தான் வந்து ஊற்றுவாங்க. அது ஊற்றி நல்லா சூப்பராக பச்சை பச்சேன்னு இருந்துச்சு எல்லா செடியும் நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ. இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. இப்போது ரிஃபா வாசலில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு தான் எப்போதும் வீட்டுக்கு வருவாங்க. சரி, இப்போ இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் என்ன கேட்டாங்க. ஏன்னா வந்து நான் லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் வந்து மட்டன் கிரேவியும் தான் வச்சு கொடுத்தேன். அதனால் ரைஸ் கொடுக்காததுனால பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாண்ட்விச் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான சாண்ட்விச் தான். இதுக்கு ஃபில்லிங் வந்து நீங்கள் என்னென்ன காய்கறி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, குக்கும்பர் எடுத்து கொஞ்சம் வந்து மயோனிஸு, கெச்சப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரெட்டில் ஃபில் பண்ணி மேலே சீஸ் வச்சு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சாண்ட்விச் தான். நீங்கள் வந்து ஆனியனை அவாய்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கேப்சிகம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து போட்டுக்கலாம். ஆனியனோட ரா டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளியெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டாப்பில் வந்து கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம டோஸ்ட் பண்ணுறப்ப அந்த சீஸெல்லாம் மெல்ட் ஆகி இந்த ப்ரெட்டு வந்து நல்லா அதில் வந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து தனித்தனியாக வந்து கலண்டு வராது. இதே உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்துச்சோன்னா வந்து இந்த சீஸ் சாண்ட்விச் வந்து அவங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணி தான் வந்து இதை வந்து டோஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் பட்டர் இல்லாட்டியும் நம்ம வீட்டில் உள்ள நார்மல் கீ ஆயில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப இது கிடையாது. டோஸ்டர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சாண்ட்விச் மேக்கரில் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து சாண்ட்விச் மேக்கரில் செஞ்சிடலாம். இதை வந்து ஃப்ளேமை கொஞ்சம் லோவில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் உள்ளே உள்ள காய்கறி அந்த சீஸெல்லாம் நல்லா வந்து மெல்ட் ஆகும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் அவசரமாக செஞ்சிங்கன்னா வந்து சீஸ் வந்து அவ்வளோதுக்கு மெல்ட் ஆகாது. அதனால் நீங்கள் செய்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யணும். மாதிரி ஈவினிங் டீயும் வந்து ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. எங்களோட மேக்ஸிமம் ஆஃப் த ஈவினிங் இப்படி தான் வந்து போவோம். டெய்லியும் வந்து ஸ்நாக்ஸ்லாம் செய்வேன்லாம் வந்து கிடையாது. டெய்லியும் டீ, பிஸ்கட் அதோடு முடிச்சுக்குவோம். என்னைக்காச்சும் அவங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் தான் வந்து பண்ணி கொடுப்பேன். இல்லாட்டி டேரெக்டாக 8 o'clock எப்போதும் வந்து டின்னர் சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி பரோட்டா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து 7:30 வந்து டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அப்புறம் நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே டின்னர் ஃபினிஷ் பண்ணிடுவேன் வீட்டில்.
இப்போ சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சாண்ட்விச் வந்து ஒரு ஹாஃப் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ ஈவினிங் டீ இதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து ஏனம் கழுவுறதுக்கு வந்து வந்தாச்சு. ஏனத்தை கழுவி வச்சுட்டா அதோட அந்த வேலை முடிஞ்சு போயிடும். ரொம்ப அதை போட்டுக்கிட்டு கடந்துக்கிட்டே இருந்தால் அதே மைண்ட் அதுவே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் உடனே வந்து நான் எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சிருவேன். ஐ ஹோப் எங்களோட ஈவினிங் ரொட்டீன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஈவினிங்லாம் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கு கொடுத்துருங்க. அப்படியே வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போய் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்னோடய மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்பேன். நைட்டுக்கு வந்து நண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வந்து ஈவினிங்காக வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு 3 மணிக்கு வந்து மேரினேஷன் பண்ணி வச்சேன். ஏன்னா நைட்டு வந்து ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து நண்டெல்லாம் கொடுத்து விட முடியாது. அது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால வந்து வீட்டிலே நைட்டே வந்து தோசைக்கு கொஞ்சம் வந்து சாம்பார் இருந்துச்சு. தோசை சாம்பார் அப்படியே நண்டு பொரித்து வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து நைட்டோட டின்னரு. ரிஃபாவுக்கு வந்து நண்டு வந்து அவ்வளோதுக்கு நான் இது வரைக்கும் வந்து கொடுத்து பார்க்கல. இது வந்து நைட் டைமாக இருக்கிறதுனால எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் கொடுக்கல. ஏன்னா இது வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்மளுக்கு கொடுக்குறோம். அது பகலில் தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே அது கொடுக்கல. அவளுக்கு தோசை கொஞ்சோண்டு பால் ஊற்றி தான் சாப்பிட்டா. அவளுக்கு வந்து சாம்பார் ஊற்றி தோசை கொடுத்தா பிடிக்கவே பிடிக்காது. இட்லிக்கு சாம்பார் ஊற்றி கொடுத்தா சாப்பிட்ருவா. தோசைக்கு கொடுத்தா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. தோசை வேணான்ட்டு போயிடும். இப்போ வந்து எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நண்டு பொரிக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நண்டை வந்து நான் எப்படி பொரிப்பேன்டா, நண்டில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் வந்து சோம்புத்தூள் போட்டுட்டு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேஷன் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு 3 hours வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சிங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ வச்சுருக்க நண்டு எல்லாத்தையும் அதில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுறேன். ஏன்னா நண்டு கொஞ்சம் உள்ளர வரைக்கும் நல்லா குக் ஆகணுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வந்து நண்டு குக் ஆகுது. இப்போ சைட் பை சைடு வந்து ரிஃபாவுக்கு வந்து டின்னர் டைம் ஆகிடுச்சிங்கிறதுனால தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ரிஃபாவுக்கு எப்போதுமே வந்து 7:30க்கு வந்து டின்னர் கொடுப்பேன். எதுவாக இருந்தாலுமே அவளுக்காண்டி வந்து 7:30 மணிக்கு அவளுக்கு கொடுத்து முடிச்சிடுவேன். ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பால் குடிச்சிட்டு தான் வந்து தூங்குவாள். அதனால் இந்த கொஞ்சம் சாப்பாடை கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கொடுத்துருவேன். அவ்வளோதான் இவ்வளோ தான் எங்களோட ஈவினிங் ரொட்டீனு. ஒரு 5 to 8 வந்து இப்படி தான் எங்களுக்கு வந்து போவோம். உங்களுக்கு எப்படி ஈவினிங் ரொட்டீன் போகுங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரி ஒன்.